மக்கள் வணக்கம். இது வளாகம் நிகழ்ச்சி. பங்கு மற்றும் பொருள் சந்தை குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு இன்று விளக்கம் அளிக்க வந்திருக்கிறார் சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங்கின் நிறுவனர் திருமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சிக்கு அதாவது இந்த பங்கு மற்றும் பொருள் சந்தை குறித்து நம்ம பேசுவதற்கு முன்னால இந்த டிமானிட்டைசேஷன் நவம்பர் 8ஆம் தேதி நம்முடைய பிரதம மந்திரி பண மதிப்பிழப்பு குறித்து ஒரு சிறிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத பண்ணினாரு. அதாவது இந்த 500-1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு. உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன? ஒரு தனி மனிதனா உங்களுடைய கருத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. இது கண்டிப்பா ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்தியால நடந்திருக்கு. 1946ல கூட ஒரு முறை பண்ணிருக்காங்க, 1976ல கூட இன்னொரு முறை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு திரும்பி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா பிரதமருக்கு ஒரு பிக் சல்யூட். இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு 38 இயர்ஸ் யாருமே எடுக்க முடியாத ஒரு கஷ்டமான டிசிஷனை எடுக்கிறதுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அடுத்து. பட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஓகே, சோ இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான மக்கள் கிட்ட இது கேஷ் இருக்கும். அதாவது ஒன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன் கிட்ட கேஷ் இருக்கும், இன்னொன்னு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட கேஷ் இருக்கும், மூணாவது மக்களை 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பேங்க் மூலமா டிரான்சாக்சன் பண்றவங்க, இன்னொன்னு பேங்க் பக்கமே போகாம வெறும் கேஷை வச்சே டிரான்சாக்சன் பண்றாங்க. இந்த வட்டிக்கு விடுறவங்க, அந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது பீரோ ஃபுல்லா கேஷஸ் இருக்கும், ஆனா அது எப்பயுமே பேங்க்குக்கே போகாது. ஓகே, அது கேஷாவே சுத்திட்டு இருக்கும். இந்த 4 மக்களை பேஸ் பண்ணி தான் இந்த டிமானிட்டைசேஷன். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, பேங்க் மூலமா டிரான்சாக்சன் பண்றவங்க ப்ராப்பரா டாக்ஸ் கட்டிடுவாங்க. அவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு இந்த டிமானிட்டைசேஷன் எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. பாதிப்பு ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா பீரோலயே ஒழிச்சு வச்சிருந்தாங்களா கேஷ், பேங்க்குக்கே வராம அவங்க கண்டிப்பா இதுல பாதிக்கப்படுவாங்க. அது அந்த கேஷ் பேங்க்குக்கு வரது எக்கனாமிக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். சோ அதை அட்ரஸ் பண்ணியாச்சு. சோ மக்கள் 2 பேரையும் அட்ரஸ் பண்ணியாச்சு. மூணாவது பிசினஸ் மேன். ஓகே, இந்த பெரிய பிசினஸ் மேன் நம்ம சில ஊடகத்துல எல்லாம் பாக்குறோம், இந்த இவங்களுக்கு எல்லாம் 1 லட்சம் கோடி கொடுக்குறாங்க, ஆனா ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் கேஷ வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்ல விரும்புறேன். இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பிசினஸ் மேனுக்கு எவ்வளவு இன்னும் லோன் கேட்டா கூட கொடுக்கணும். ஓகே, அப்பதான் எக்கனாமி டெவலப் ஆகும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒரு ரிலையன்ஸ் ஒரு சின்ன அதாவது ரிலையன்ஸ் ஒரு குரூப் எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட 4 லட்சம் எம்ப்ளாய்க்கு மேல இருக்காங்க. அதாவது ஒரே ஒரு குரூப் 4 லட்சம் பேரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாங்க. ஓகே, நீங்க ஒரு பெரிய டாப் பிசினஸ்மேன் ஒரு 5-6 பேர் எடுத்தீங்கனால கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகே, அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதால அதனாலேயே எக்கனாமிக் டெவலப் ஆகும், அவங்க வாழ்க்கை தரம் உயரும். ஓகே, இப்போ பாலிட்டிஷியன் கிட்ட இருக்கிற மணி தான் ரொம்ப பிரச்சனையான மணி. ஏன்னா அது எக்கனாமிக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாது. அது பீரோலயே தான் தூங்கிட்டு இருக்கும், எக்கனாமிக் எந்த சப்போர்ட்டுமே பண்ணாது. இவங்க பிசினஸ் மேன் கிட்ட இருக்க கேஷ் ஒர்த், ஏன்னா அவங்க ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, அது ஒயிட்ல தான் ரொட்டேட் ஆகுது, எல்லாமே ஷேர் வேல்யூல இருக்குது. சோ அதனால பிரதமர் இதை இப்பதான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நம்மளே பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம், இங்க ரைடு பண்ணிருக்காங்க அப்படின்றது. சோ மூவிங் ஃபர்தர் கண்டிப்பா இந்த பொலிட்டீஷியன்ஸ் மணியும் ஒரு பார்ட் ஆஃப் தி மணி உள்ள வந்ததுனாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதாவது 4 விதமான மக்கள் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதிகள், அப்புறமா இந்த தொழிலதிபர்கள், இந்த காமன் மேன்லயே 2 விதம். ஒருத்தர் இந்த வட்டிக்கு விடுறது, அது ஒரு தரமும் பேங்குக்கே கொண்டு போகாத அந்த ஒரு கேஷ். 2வது ஒரு மாத சம்பளக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாமே வங்கி வழியா எல்லா டிரான்சாக்சனும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பண நோட்டு செல்லாது, இந்த 500-1000 செல்லாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்ன, இதனால நன்மைகள் அப்படிங்கறத சொன்னீங்க. இப்போ ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கறது தான் பரவலான கருத்து. ஏடிஎம் வாசல்ல நிக்கிறது அல்லது பேங்க்ல போய் ரொம்ப நேரம் நிக்கிறது, 2-2.5 மணி நேரம் நிக்கிறது, இவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? இது ஒரு பெரிய மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இல்ல, நீங்க காமன் மேனை சிஸ்டம்ல எடுக்கவே முடியாது. ஓகே, காமன் மேன் இட்ஸ் a பார்ட் ஆஃப் தி கரப்ஷன். ஓகே, காமன் மேன் தான் எல்லாத்துக்குமே காரணம். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப காமன் மேன் தான் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற அதே காமன் மேன் தான் HR கிளைம் பண்ணுன்றதுக்காக ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபேக்கா ரெடி பண்றாங்க. ஓகே, நீங்க சொல்ற அதே காமன் மேன் தான் ஹெல்மெட் போடாம குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் கோர்ட்ல ஃபைன் கட்டினா அதிகமா ஆகும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அங்க லஞ்சம் கொடுக்கறது. நீங்க சொல்ற அதே காமன் மேன் தான் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல நமக்கு வேலை ஃபாஸ்டா ஆகணும்னு சொல்றதுக்காக அவங்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து அந்த லஞ்சத்தை ப்ரொமோட் பண்றது. நீங்க சொல்ற அதே காமன் மேன் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ 50 lakhs, அந்த 50 lakhs கொடுத்து போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகுன்றதுக்காக கம்மி வேல்யூல மீதி கேஷை
வந்து பிளாக்கா வந்து கொடுக்கறது. நீங்க சொல்ற அதே காமன் மேன் பாத்தீங்கன்னா தான் குழந்தை வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்ன்றதை டிசைட் பண்ணிட்டு அதுக்கு வந்து டொனேஷன் வந்து கொடுக்க வேண்டியது. ஓகே, அந்த டொனேஷனுக்கு எந்த பில்லும் வாங்குறது கிடையாது. காலேஜுக்கும் வந்து அதே மாதிரி தான் எல்லாமே. இப்ப இதே காமன் மேன் பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன் சரியில்லைன்னு சொல்லி கிரிப் பண்ணிக்கிட்டு பொலிட்டீஷியனே இப்படி பண்றாங்க, அப்ப நான் வந்து தப்பு பண்ணா என்ன இருக்கு அப்படின்ட்டு பண்றதும் வந்து இதே வந்து காமன் மேன் தான். இதெல்லாம் விட November 8 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதே காமன் மேன் பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யார்கிட்ட கேஷ் இருக்கு, அது நான் மாத்தி கொடுத்தா எனக்கு 20% கொடுப்பியா 30% கொடுப்பியா, அதுலயும் வந்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த காமன் மேன் தான். அதனால காமன் மேன் வந்து இந்த சிஸ்டம்ல இருந்து பிரிக்கவே முடியாது. ஓகே, காமன் மேனும் தான் இதுல மேஜர் ரீசன். இந்த இவ்வளவு பிளாக் மணி கிரியேட் ஆனதுக்கு வந்து காமன் மேன்ன்றது நான் சொல்றது நீங்களும் நானும் கூட தான். ஓகே, எல்லாருமே தான். ஓகே, காமன் மேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இவ்வளவு தப்பு பண்றாங்க அவங்க இவ்வளவு தப்பு பண்றாங்கன்றது நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் நான் திருந்துறேன், அதுக்கப்புறம் மத்தவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னைக்கு மாறுறாங்களோ அன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த சிஸ்டம் வந்து பெரிய டெவலப்மெண்ட் வரலாம். பட் ஒரு சின்ன ஒரு இதுக்கு சொல்றேன், அதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லலாம். இது வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த கேள்விக்கு வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து பதில் சொல்லுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்விதான். இதுல வந்து 2 ட்ராக் இருக்கு. ஓகே, ரயில்வே ட்ராக் 2 இருக்கு. ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து ட்ரெயினே வராது. ஓகே, அங்க வந்து ஒரு குழந்தை வந்து பால் விளையாடிட்டு இருக்கு. இன்னொரு ரயில்வே ட்ராக்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ட்ரெயின் வரும். ஓகே, அங்க வந்து 10 குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்கு. ஓகே, அப்போ வந்து நீங்க திடீர்னு பாக்குறீங்க ட்ரெயின் வருது, அந்த 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்க இடத்துல ட்ரெயின் வருது. அப்போ உங்ககிட்ட வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, நீங்க வந்து ட்ராக் வந்து மாத்தலாம், தூரத்துல இருக்கீங்க ட்ராக்க மாத்தலாம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து சூப்பர்மேன் கிடையாது. ஓகே, நீங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். பிராக்டிகலா வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ ட்ரெயின் வருது, இப்போ அந்த 10 குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு பாப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க? நீங்க மாத்தணும்னு நினைச்சா அந்த ட்ராக்குக்கு ட்ரெயினே வராத ட்ராக்குக்கு நீங்க மாத்தலாம். நீங்க இப்போ வந்து அந்த 10 குழந்தைய காப்பாத்த பாப்பீங்களா, இல்ல எப்படி நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க? அதிகபட்சமான குழந்தைகள் தான் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதனால கண்டிப்பா அந்த ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கிற அந்த ட்ராக் அந்த கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு தான் நான் பொதுவா நான் மாத்துவேன். அதுதான் என்னோட முதல் யோசனையா. யூ ஆன்சர்ட் மை क्वेश्चन. ஓகே, மக்களும் வந்து இதே ஆன்சர் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க இன்னைக்கு சமூகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது 10 பேர் தெரிஞ்சே வந்து தப்பு பண்றாங்க. ஓகே, அந்த தெரிஞ்சே பண்ற தப்பு பண்றவங்கள தான் நம்ம போய் காப்பாத்துறோம். ஓகே, ஒண்ணுமே தப்பு பண்ணாத, ஓகே இங்க ட்ரெயினே வராதுன்னு நினைச்சு தப்பு பண்ணாம ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குல்ல, அதை தான் நம்ம போயிட்டு வந்து பனிஷ் பண்றோம். இதுதான் வந்து இந்த சமூகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா நிறைய பேர் வந்து மொத்தமா சேர்ந்துகிட்டு என்ன தப்பு பண்ணாலும் வந்து அவங்கள காப்பாற்றப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே தான் இருக்காங்க. கண்டிப்பா வந்து இது வந்து உடையணும். ஓகே, ஒண்ணுமே தப்பு பண்ணாதவன் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஓகே, இந்த சிச்சுவேஷன் வந்து இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா இது வந்து எப்படின்னா இந்த கரப்ஷன்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லைஃப்ன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அது தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம்ங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மோதி சாருக்கு. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், நான் குமார் பேசுறேன். சொல்லுங்க. அதாவது நான் உங்க வெப்சைட்டை பார்த்தேன் சார். உங்க வெப்சைட் அதுல பாத்தீங்கன்னா டிராக்கிங் ரெக்கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிப்டியோட வந்து டைரக்ஷன் வந்து நீங்க காலையிலேயே வந்து நீங்க இது பண்ணிடுறீங்க, அதோட ப்ரிடிக்ஷன் பண்ணிடுறீங்க. அது வந்து நான் அதே மாதிரி அதோட ட்ரைனிங் இதுவும் பார்த்தேன். சப்போஸ் நான் உங்க ட்ரைனிங் இதுக்கு வந்து அது மாதிரி எங்களாலேயும் அது மாதிரி காலையிலேயே வந்து அந்த நிப்டியோட இது வந்து கண்டுபிடிக்க முடியுமா, டைரக்ஷன் எந்த போகுதுன்னு நாங்க கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கலாங்க. நீங்க நம்ம ட்ராக் ரெக்கார்ட்லயே உங்களுக்கு பார்த்துட்டு தான் சொல்றீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங்கே வந்து மார்க்கெட் எப்படி போகுது, அதாவது ஒரு மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒரு 15-30 மினிட்ஸ்க்குள்ளேயே மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போறதுன்றத கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ட்ரைனிங்லயே சொல்லி தரும். அது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ட்ரேட் பண்றேனோ அதுதான் வந்து ட்ரைனிங்ல வந்து சொல்லி கொடுப்பேன். ஓகே, அதுல வந்து ஒரு 3 விதமா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுக்குற ட்ரைனிங். இன்னொன்னு வந்து நிப்டி பயாஸ் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நிப்டியை பத்தி வியூ வந்து எழுதுவேன். ஓகே, எப்படி வந்து நிப்டி வந்து என்னென்னலாம் பண்ணும். இப்போ இன்னைக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 8170 தான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். 8170 கீழே போச்சுன்னா வந்து லாங்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 8170 வந்து ஒரு 931 அந்த ரேஞ்சில் 8170 கீழையும் ஓப்பனிங் ரேஞ்சு கீழையும் ட்ரேட் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு வந்து செல் பண்ணலாம். மேபி ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிப்டி வியூவை வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எழுதிடுவோம். ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா இப்படி போகும், இப்போ நான் சொன்ன மாதிரி. அது இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, மார்னிங்கே வந்து நீங்க எப்படி வந்து நிப்டி வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வச்சு ஆப்ஷன்ல எப்படி ட்ரேடிங் பண்ணலாம்ன்றதும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ நீங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் என்ன ட்ரேட் பண்ணணும் அதே தான் நீங்களும் பண்ணுவீங்க. அழைத்ததற்கு நன்றி. இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். மக்கள் வணக்கம்.
வணக்கம் சார், மூர்த்தி இருக்காருங்களா? வணக்கம், சொல்லுங்க. நேரலையில இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. சார், நான் நிப்டி பேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட இது ட்ராக் ரெக்கார்ட்லாம் இதுல பாத்துட்டு தான் இருந்தேன். ஓகே. இன்கேஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு எனக்கு ஃபண்ட் அதுல வச்சிருக்கணும் சார் நான்? ஓகே, இது ஃபண்டுன்னு பாத்தீங்கன்னா வந்து இது உங்க சாய்ஸ் தாங்க. இது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து கால்ஸ் கொடுப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் வந்து ஒரு 10 கால்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த 10 கால்ஸ்ல 9 கால்ஸ் வந்து சக்சஸ், ஒரு கால் வந்து ஃபெயிலியர். அது எப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண டைம்ல. ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம்ல என்னென்ன பிளானோ அது எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஓகே, லாங் டேர்ம் கண்டிப்பா பெட்டரா இருக்கும் இந்த டிமானிட்டைசேஷனால, பட் ஷார்ட் டைம் வந்து பெயினா இருக்கும். ஸோ அந்த கால்ஸ் வந்து ஆப்ஷன் கால்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஈவன் வந்து ஒரு 10,000 rupees இருந்தா கூட அதை நீங்க ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ட்ரேடுன்னு ஒன்னு கொடுப்போம். ஓகே, ஆவரேஜ் ட்ரேட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 89 கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 85 கால்ஸ் வந்து மோர் தென் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த இயர்ல. ஸோ அதுக்கு வந்து டிபெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு கேஷ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பொசிஷனல் கால்ஸ்னு ஒன்று கொடுப்போம். பொசிஷனல் கால்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஒரு 11 கால்ஸ் கொடுத்துருக்கோம். மோர் தென் வந்து 15% மேல ரிட்டர்ன் வந்திருக்கும். அதுவும் டிபெண்ட்ஸ் தான். அதுக்கும் நீங்க வந்து மணியை வந்து எவ்வளவு போடணும்ன்றத நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் இது வந்து 10,000 ரூபாய் தான் போடணும், 10 லட்சம் போடணும்னு கிடையாது. நீங்க எவ்வளவு போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நன்றி. அழைத்ததற்கு நன்றிங்க. இப்ப தொடர்ந்து நம்ம வந்து இந்த பண மதிப்பிழப்பு, அதுக்கப்புறமா சராசரி மனிதன் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு நாம பேசணும். ஆனா சராசரி மனிதனும் கண்டிப்பா இதுல அவனுக்குமே ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து இதை பத்தி சொல்றதுக்கு இன்னும் வேற ஏதாவது இருக்குங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த பார்ட் வந்து இதோட வந்து இது ஜஸ்ட் பிகினிங்கா தான் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து பிளாக் கோல்டு இருக்கு. ஓகே, பிளாக் ரியல் எஸ்டேட் இருக்கு. பிளாக் ரியல் எஸ்டேட் ரொம்ப மோசம். அதாவது எப்படின்னா பினாமி பேர்ல எவ்வளவு வேணா சொத்து வந்து வாங்கிக்கிறாங்க. அதாவது கணக்குல ஒரு நபருக்கு கணக்குல வராது. அதாவது கணக்கு வந்து நான் இப்போ 10 லட்சம் ரூபாய் நான் இன்கம் காமிக்கிறேன்னா, ஆனா நான் வந்து 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்குவேன். எப்படி 1 கோடி ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்க முடியும்? ஓகே, நிறைய பேரோட பெரிய பிசினஸ் மேன், பெரிய பெரிய ஆளுங்க கேஷ் நிறைய வச்சிருக்கவங்க டிரைவரே மெர்சிடிஸ் பென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆதார் கார்டோட எங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத கண்டிப்பா வந்து பதிவு பண்ற மாதிரி கொண்டு வரணும். ஓகே, அப்படி கொண்டு வந்தோம்னா கிளியரா வந்து தெரியும் 100 கோடிக்கு ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அவன் ஏன் வந்து இன்கம் வந்து 10 லட்சம் தான் காமிச்சிருக்கான்றது வந்து கிளியரா தெரியும். சோ நெக்ஸ்ட் அநேகமா வந்து இந்த மூவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஆதார் கார்டுல கண்டிப்பா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை பதிவு பண்ணணும். புதுசா வந்து ஜுவல்ஸ் வாங்குறவங்க வெறும் ஐடி ப்ரூஃபை வச்சு வாங்கக்கூடாது. கண்டிப்பா ஆதார் கார்டோ இல்ல பேன் கார்டோ கொடுத்தாதான் ஜுவல்ஸ் வாங்கணும்ன்ற இதையும் வந்து கொண்டு வரணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன். இந்த டாக்ஸேஷன் பார்த்தாலே நம்ம இன்னமும் வந்து வெள்ளக்காரன் ஆட்சி தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியே தோணும். ஏன்னா இந்த டாக்ஸேஷனை யார் கொண்டு வந்தா? வெள்ளக்காரன் தான் கொண்டு வந்தான். வெள்ளக்காரன் என்ன கொண்டு வந்தான்? அவனுக்கு நம்ம நாட்டு மக்கள் மேலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு காசு வேணும், அவ்வளவுதான். விவசாயிங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டாக்ஸை போட்டது அப்பதான். அந்த விவசாயிங்க வந்து மழை வருது, புயல் வருது, எதை பத்தியுமே கிடையாது. இன்னைக்கு விளைச்சல் இருக்கு, எதை பத்தியும் கிடையாது. எனக்கு நீ இந்த டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் வாங்கின காலம் இருக்குது. ஓகே, அதே தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு நல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கிற இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா வந்து இந்த டாக்ஸேஷனை வந்து ரிமூவ் பண்ணும், கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும். அதை விட வந்து பெஸ்ட் கிஃப்ட் வேற எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் வந்து சொல்லலாம், அவர் ஆட்சிக்கு வரும்போது எல்லாருக்கும் 15 லட்சம் போடுற அக்கௌண்ட்ல சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டாக்ஸேஷன் எடுத்தா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கிடையவே கிடையாது. எதுக்காக சொன்னா கிட்டத்தட்ட 50 விதமான டாக்ஸேஷன் இருக்கு. எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணணும். இவ்வளவு விதமான டாக்ஸேஷன் யாருக்குமே புரியல. எவன் எதுக்கு சார்ஜ் பண்றானே தெரிய மாட்டேங்குது. இதுல இன்பிட்வீன் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. நீங்க நேரலையில தான் இருக்கீங்க. நேர் யாராவது இருக்கீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் அசோக் பேசுறேன் சார், திருப்பூர்ந்து பேசுறேன் சார். நான் வந்து கொஞ்சம் புது நியூ ட்ரேடர் சார். ஓகே, நான் ஒரு 6-7 மாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இப்ப பண்றது இல்லை சார். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்கும்போது எப்படி பண்றேன்னு கேட்கும்போது பெரும்பாலும் ஆட்கள் வந்து ஒரு 6 மாசத்துலயே வந்து இந்த மார்க்கெட் வந்து வெளியே வர மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கும்போது நாங்க சேர்ந்து என்ன தப்பு பண்ணோம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா சார்? இன்ட்ராடே ட்ரேடிங்கா? ஆமா சார், ஆமா சார். ஓகே, நீங்க அந்த 6 மந்த்ஸ்ல வெளியில போயிட்டேன்றது போதே வந்து கிளியரா தெரியுது அது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்திலேயே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, நான் வந்து இவ்வளவு டெக்னிக்கல்ஸ் எனக்கு நான் ரொம்ப நல்லா தெரியும், இதை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன். இன்ட்ராடே வந்து உங்களுக்கு அப்பா தாத்தாலாம் இருக்காங்க டெக்னிக்கல்ஸ்க்கு தெரிஞ்சவங்க. ஓகே, அவங்களாலேயே காசு பண்ண முடியல. எவ்வளவோ பெரிய அனலிஸ்ட் எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஓகே, எவ்வளவு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அனலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டேன். ஓகே, அப்ராட்ல கூட பார்த்திருக்கேன். அவங்களால
கூட காசு பண்ண முடியல. ஏன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பெஸ்ட் ஆஃப் தி அனௌன்ஸ்மெண்ட் இது பண்றவங்க வந்து பண்ண முடியல, கேஷ் பண்ண முடியல, என்னால ப்ராப்பரா நான் அனலைஸ் பண்ணுவேன் ஆனா வந்து ட்ரேட் பண்ண முடியாதுன்றதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நிறைய பேர் இன்ட்ராடேல வந்து டெக்னிக்கல்ஸ் தான் 100% நினைச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு அது. ஓகே, டெக்னிக்கல்ஸ் வந்து 30% தான் டெக்னிக்கல்ஸ். ஓகே, ஃபண்டை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்றோம், ஓகே மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றோம், அது வந்து மீதி 30%. மீதி 30% வந்து எமோஷனல். ஓகே, எமோஷனல்ல எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம், அது 30%. மீதி 10% தான் வந்து லக்கு. ஓகே, இந்த ஃபார்முலால வந்தவங்க யாருமே வந்து தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட ட்ராக் ரெக்கார்டே ஸ்கிரீன்ஷாட்டே வந்து வெப்சைட்ல வந்து போட்டிருப்போம். ரெகுலரா நாங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம கிளைண்ட்ஸும் வந்து ரெகுலரா வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க, ஈவன் பெஸ்ட் அனலிஸ்டுக்கே நான் சொல்றேன், இதை அவங்களால கேஷ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த 30% தான் டெக்னிக்கல்ஸ்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30% வந்து மணி மேனேஜ்மெண்ட், 30% வந்து உங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது, 10% வந்து உங்களுடைய லக்கு. அழைத்ததற்கு நன்றி. இப்ப தொடர்ந்து சொல்லுங்க. இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது, இந்த டாக்ஸேஷன் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. கம்ப்ளீட் எல்லா டாக்ஸேஷன் ஃபர்ஸ்ட் தூக்கி போடணும். வெள்ளக்காரன் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் தூக்கி எறியணும். எரிஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளான ஒரு இது பேங்கிங் டிரான்சாக்ஷன் போட்டுக்கோங்க. பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல எப்படி போடணும்னா, நீங்க அதுக்காக இஷ்டத்துக்கு போட 1 லேக்குக்கு வந்து 0.05 0.01 அந்த மாதிரி போடணும். அதாவது 1 லேக்குக்கு வந்து 5 ரூபீஸ். இன்னொரு நேர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார். மேடம், என் பேர் ராஜேஷ். தொடர்ந்து உங்க கேள்வி சொல்லுங்க சார். இப்போ பைசைக்கிள் சிக்னல் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு சார். ஓகே, அது மாதிரி வாங்கி ட்ரேட் பண்ணலாமா சார்? அது பண்ணா ப்ராஃபிட் கிடைக்குமா நமக்கு? ஓகே, நீங்க பை செல்ஸ் சிக்னல் சாஃப்ட்வேர் வாங்கி ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்குமான்றது என்ன பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ப்ராஃபிட் கிடைக்குமான்றது ஒரு டவுட்ஃபுல்லுங்க. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு பை செல் சிக்னல் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு என்னால கேஷ் பண்ண முடியும்னா வேற எந்த வேலையும் யாருமே எந்த வேலையுமே செய்ய வேணாம். மக்கள் எந்த வேலைக்கும் போவேனா, ஒரு சாஃப்ட்வேரை வாங்கிக்கலாம், வீட்டுல உட்காந்துக்கலாம். இப்போ ரோபோ வேற, இப்போ ஓகே அந்த ரோபோவே உங்களுக்கு காசு பண்ணி கொடுக்குமா? இதெல்லாம் பிராக்டிகலி நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேரை வச்சு மட்டும் உங்களால காசு பண்ண முடியும் மார்க்கெட்ல அப்படின்னா யாரும் எந்த வேலைக்குமே போக வேணாம். எல்லாம் ஒரு சிஸ்டம் போதும், அந்த சிஸ்டம்லயே வச்சு நீ பண்ணலாம். கண்டிப்பா வந்து ரெகுலரா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஆனா எதுவுமே இல்லாததுக்கு அது பரவாயில்ல, ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்றதுக்கு அதுக்கு பரவாயில்ல. ஆனா அதையே வச்சு காசு பண்ண, எதனால சொல்றேன்னா அதோட கஷ்ட நஷ்டங்களை சொல்றேன். ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் வாங்கி பைசெல் சிக்னல் சாஃப்ட்வேர் வாங்கினா 9 o'clock ஆரம்பிக்குதா 11:30 வரைக்கும் மார்க்கெட்ல உட்காரணும். 11 o'clock வரைக்கும் சிஸ்டம் பார்க்கணும். அப்படி எல்லாம் பார்க்கவே முடியாது யாருமே. அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணும், இன்ட்ராடேக்கு நிறைய நேரம் சிஸ்டம்ல இருக்கணும். அப்படிலாம் வந்தா ஒரு பைசா கூட உங்களால சம்பாதிக்க முடியாது, ஒரு சைக்கிள் கூட உங்களால வாங்க முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு 1/2 hour 1 hourங்க, அதோட முடிச்சிட்டு போயிடணும் இன்ட்ராடே. ஓகே, இன்ட்ராடே ஹோல் டேவே வந்து உட்காந்து ட்ரேட் பண்றவங்களாலாம் எதுவுமே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. அவங்க நெட் அக்கௌண்ட் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது லாஸ்ல தான் இருக்கும். சோ இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி எந்த டைம்ல வருது அப்படின்றத பார்த்து என்டர் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, இது நிஃப்டில மட்டும் இல்ல, க்ரூட்லயும் வந்து நாங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து எந்த டைம்ல என்டர் ஆகுதுன்றது கிளியரா வந்து சொல்லிக் கொடுப்போம். அந்த டைம்ல வந்து நீங்க என்டர் ஆனீங்கன்னா கூட போதும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பைசெல் சாஃப்ட்வேர்ன்றது ஒண்ணுமே இல்லாததுக்கு அது பரவாயில்ல. ஆனா அதை வச்சே காசு பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் விற்கிறவங்க கூட நிறைய பேர் ட்ரேட் பண்றது இல்லை. அழைத்ததற்கு நன்றிங்க. தொடர்ந்து இப்ப சொல்லுங்களேன், அந்த வரி விதிப்பு அதை விலக்குவது அப்படிங்கிற மாதிரி அது வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து பேங்கிங்ல வந்து எல்லா காசும் நீங்க பேங்கிங்ல கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 days 15 days முன்னாடி 12.5 crore உள்ள வந்துச்சுன்னு RBI அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 crore ஆல்மோஸ்ட் வந்து உள்ள வந்துட்டு இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து எல்லாமே பேங்க்ல தான் இருக்கு. கேஷ், எல்லா கேஷும் பேங்க்ல இருக்கு. இன்னைக்கு பேங்க் வந்து இஷ்டத்துக்கு வந்து நமக்கு சார்ஜ் பண்றாங்க. அதாவது பேங்க் தான் வந்து நீங்க வந்து பேங்க்குக்கே நீங்க வர வேணாம், வீட்லயே இருந்து பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது. நாங்க இப்போ என்ன எல்லா IMPS டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து பேங்க் சார்ஜ் பண்ணுது. அதை கவர்மெண்டே பண்ணட்டும், 0.05 பண்ணட்டும். இப்போ டாக்ஸை விட அது வந்து அதிக இன்கம் வரும் கவர்மெண்ட்டுக்கு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. டாக்ஸ்னா இப்போ நான் வந்து 10 லட்சம் இன்கம் காமினா அந்த 10 லட்சம் தான் நான் டாக்ஸ் கட்டுறேன், அவ்வளவுதான், ஒரு 10 லட்சம் தான். ஆனா அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க பேங்கிங் டிரான்சாக்ஷனா மாத்தீங்கன்னா அந்த 10 லட்சம் 100 பேர்கிட்ட மாறும். நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், நீங்க இன்னொருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, எல்லாத்துக்குமே டாக்ஸ்.
எல்லாத்துக்குமே அந்த டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ன்னு கிடையாது, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு போட்டுறணும். எப்படின்னா இப்போ வந்து 0.05 அந்த மாதிரி போடணும், இல்ல 0.01 போடணும். அது ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது. 1 லட்சத்துக்கு 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு போடணும். ஓகே, இன்னைக்கு பங்கு சந்தையோ பொருள் சந்தையோ ரன் பண்றதே வந்து நிறைய பேர் வந்து தான் ப்ராஃபிட் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் கேஷ், நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கவர்மெண்ட் கேஷ் இருக்கு. அதனாலதான் வந்து இது ரன் ஆயிட்டு இருக்கு. நான் அதே மாதிரி இந்த பங்கு சந்தையில எப்படி அவங்க சார்ஜ் பண்றாங்களோ அதே மாதிரி பேங்கிங் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போட்டுறணும். போட்டா இப்ப இருக்க டாக்ஸேஷனை விட இன்னும் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் அதிகமா வரும். நம்ம எல்லாருமே டாக்ஸ் ஒழுங்கா பே பண்ணுவோம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்லா வந்து நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய கேஷ் வந்து கையில இருக்கும். ஓகே, இன்னும் வந்து பெட்டரா போகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப நல்ல சிச்சுவேஷன், எல்லாமே பேங்கிங் குள்ள வந்துருச்சு, எல்லாமே இப்ப லீகல் ஃபண்ட் ஆயிடுச்சு. சோ இந்த டிரான்சாக்ஷனை மட்டும் இந்த கவர்மெண்ட் மூவ் பண்ணுச்சுன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து மாற்றத்தை வந்து இந்தியால வந்து கொண்டு வரும். இந்த 9000 நிஃப்டி மார்க்கெட்டுக்கு போய் கஷ்டப்படுதுல, இதை அனௌன்ஸ் பண்ணா அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு வேற லெவலுக்கு போயிடும். மார்க்கெட் வந்து அடுத்த ட்ரிகருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ஏதாவது ஒரு நியூஸ் கொடுங்கன்ற மாதிரி அடுத்த ட்ரிகருக்காக போயிட்டு இருக்கு. 9000க்கு மேல அந்த நியூஸ் வந்து நம்ம கிட்ட இருக்க நியூஸ் இல்ல. அதுக்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. மக்கள் வணக்கம். தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்க சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா 500 to 700லயே ரேலி ஆயிட்டு. ஓகே, அது வந்து ட்ரெண்ட் எப்படிங்க சார்? அந்த பிரேக் அவுட் எந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அப்பர் ட்ரெண்ட், 500 கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அது மாதிரி ஆகுங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதனால டவுட் ஆயிடுச்சு. இல்ல இப்ப க்ரூட் ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து க்ரூட் ஆயில பத்தி ஒன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து அங்க வந்து குடியரசு ஆட்சி வந்துருச்சு யூஎஸ்ஏல. ஓகே, குடியரசு ஆட்சி வந்துச்சுனாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் தான். ஓகே, எப்போ ஜனநாயக ஆட்சி வருதோ அப்பதான் க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது வந்து ஜெனரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்த $40 வந்து பிரேக் ஆகாமையே இருந்தது. ஏதாவது ஒரு ட்ரிகர் வேணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வின் பண்ணவொன்னா $52 வந்து பிரேக் பண்ணிச்சு. சோ அங்க பாத்தீங்கன்னா அந்த குடியரசு ஆட்சி, ரிபப்ளிக் ஆட்சி வந்த உடனே பிரேக் ஆயிடுச்சு. எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆட்சி இருக்கும்போது கண்டிப்பா வந்து க்ரூட் ஆயில் வந்து விலை ஏற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கும். க்ரூட் ஆயில் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த இயர் வந்து என் பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ $38 பிரேக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வந்து $60 வந்து இருக்கலாம், 60 ஆர் மேக்ஸிமம் $65 வரைக்கும் இருக்கலாம். க்ரூட் ஆயில் என்ன பொறுத்த வரைக்கும் பை ஆன் வந்து டிப்ஸ் தான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் எந்த கமோடிட்டியுமே நான் வந்து பொசிஷனல் வந்து கொடுக்க மாட்டேன். எக்ஸாம்பிள் வந்து கோல்டு பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் யூசுவலா வந்து கோல்டு ஏறும், இங்க இருந்து ஒரு 1000 பாயிண்ட் கூட ஏறலாம். ஆனா என்னன்னா ஒரு காலா வந்து கொடுக்க முடியாது. ஓகே, எதனால அப்படின்னா இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. கமோடிட்டில ஆப்ஷன் வந்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து என் வியூ வந்து இங்க இருந்து கோல்டு 1000 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா இங்க இருந்து வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து ரிஸ்க்கும் இருக்கு. ஓகே, 500 பாயிண்ட் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கூட கீழே கூட இறங்கலாம். ஓகே, அதனால என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 200 பாயிண்ட் தள்ளி ஒரு புட் ஆப்ஷனை வந்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் எனி டைம் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ஸ். பிப்ரவரியில ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்ததுன்னா இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் ஈஸியா எடுக்கலாம். 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் தள்ளி ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 200 பாயிண்ட் தான் நமக்கு ரிஸ்கா இருக்கும். சோ எப்பயுமே வந்து இப்ப அந்த ஆப்ஷன்ஸ் வர வரைக்கும் கண்டிப்பா வந்து இன்ட்ராடேலியே ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. க்ரூட் என்ன பொறுத்த வரைக்கும் பை ஆன் டிப்ஸ் தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. அழைத்ததற்கு நன்றிங்க. தொடர்ந்து சொல்லுங்களேன். இப்போ இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன், பேங்கிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க டிரான்சாக்ஷன் மாத்திரணும், டிரான்சாக்ஷன் சார்ஜஸா மாத்திரணும். ஓகே, அது வந்து நார்மலா வந்து இப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் டாக்ஸ் கட்டுறாங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி மக்கள் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அது பெரிய பாயிண்டா பிஞ்ச் பண்ணக்கூடாது. 0.005 0.01 அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது 1 லட்சத்துக்கு 5 ரூபா இல்ல 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு நெஃப்ட்டுக்கு 2000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட 6 ரூபா வந்து சார்ஜஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது வந்து பேங்கிங் அந்த மாதிரி எடுக்கிறது டைரக்டா கவர்மெண்டே இது பண்ணிடலாம். பட் எல்லா டாக்ஸையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிராப் பண்ணும். ஏன்னா யார் எந்த டாக்ஸ் வாங்குறாங்கன்னு தெரியல. சும்மாவே டாக்ஸ் போட்டு கூட ஏகப்பட்ட பேர் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. ரெஸ்டாரண்ட் போனா டாக்ஸ், கார் வாங்கினா டாக்ஸ், வீட்டுல உட்காந்தா டாக்ஸ், நின்னா டாக்ஸ், நடந்தா டாக்ஸ், படுத்தா டாக்ஸ். இது வந்து என்ன டாக்ஸ்னு யாருக்குமே புரியல. செத்து போனா கூட டெத் டாக்ஸ் அவனுக்கு போடுப்பா ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும் போல. அந்த மாதிரி சிச்சுவேஷனா இருக்குது. கண்டிப்பா வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து மிகப்பெரிய வந்து எக்கனாமிக் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த டிமானிட்டைசேஷன் எவ்வளவு டஃப்பான டிசிஷனோ அதே மாதிரி டஃப்பான டிசிஷன் இந்த கவர்மெண்ட் எடுத்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஹிஸ்டரியில வந்து இடம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
இப்ப தொடர்ந்து உங்க நிறுவனம் வழங்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகள் அதை பற்றி சொல்லுங்களேன். பயிற்சி வகுப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து 7th வந்து இருக்குது. இது வந்து கமோடிட்டிக்கும் எடுக்கிறோம், அதாவது கமோட்ல க்ரூடுக்கு எடுக்கிறோம், பிளஸ் நிஃப்டிக்கும் எடுக்கிறோம். நிஃப்டில வந்து ப்ராப்பரா வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் இன்ட்ராடேல அப்படி சொல்லி கொடுப்போம். பிளஸ் பொசிஷனலா வந்து எப்படிலாம் ஸ்டாக்ஸை வந்து எடுக்கலாம்ன்றது சொல்லி கொடுப்போம். இன்னொரு வந்து ரொம்ப மேஜர் பிளஸ் பாயிண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணி எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்றதுன்ட்டு, அதாவது 3 to 5% ஹெட்ஜிங் பண்ணி எப்படி வந்து ஜென்ரேட் பண்றதுன்றது. அது அந்த டெக்னிக் வந்து மாறவே மாறாது. அது லைஃப் லாங் அதே டெக்னிக்ஸ் தான். பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து நீங்க இன்னும் 100 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, உங்க பசங்களுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுங்க. அது வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓகே, 3 to 5%. இன்னைக்கு இருக்கிற பேங்கிங் சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாயிட்டு வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து 2 வீலர் கார் வாங்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகே, வீடு வாங்குறவங்களுக்கும் கம்மியாகும். சோ நீங்க எஃப்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் வராது. சோ எஃப்டில போட்டாலும் பெரிய இன்ட்ரெஸ்ட் வராதுன்னா 3 to 5% கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஃப்டில இருக்கவங்க கூட இந்த வந்து கேஷ் போடலாம். சேஃப். இது வந்து உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. ரிஸ்க் இல்லாம ரெண்டு சைடும் வந்து எப்படி ஹெட்ஜிங் பண்றது, நமக்கு 3 to 5% எப்படி கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பேங்கிங்ல வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 8% மேல கிடையாது. ஓகே, நீங்க சோ இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா இயர்லி வந்து 36 to 60% வந்து நீங்க வித்வுட் ரிஸ்க்ல வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுவும் இந்த ட்ரைனிங்லயே வந்து சொல்லி கொடுக்குறோம். க்ரூட்லயும் பாத்தீங்கன்னா எந்த டைம்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லி கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து க்ரூட்ல வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்றது மந்த் ஆன் மந்த். அது வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேல கூட உட்கார்ந்தா கூட போதும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம், ஆப்ஷன் கால்ஸ் கொடுப்போம், பொசிஷனல் கால்ஸ் கொடுப்போம், ஆவரேஜ் ட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு 1 to 10 டேஸ்க்கு வந்து கொடுப்போம். இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷனை தவிர எல்லாமே வந்து மணி லாஸே இருக்காது. டைம் லாஸ் வேணா இருக்கலாம். 10 டேஸ்ன்றது ஒரு 15-20 டேஸ் கூட ஆகலாம். ஆனா மணி லாஸே வந்து இருக்காது. அப்போ உங்களுடைய நிறுவனம் இந்த மாதிரியான பல வகையான பயிற்சி வகுப்புகள் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? தொடர்ந்து அடுத்து உங்க பயிற்சி வகுப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. அப்படி இந்த மாதம் வந்து 7th வந்து இருக்குது. இந்த சாட்டர்டே வந்து இருக்குது. மார்னிங் வந்து ஈக்விட்டி, ஈவினிங் வந்து கமோடிட்டில க்ரூட் மட்டும் வந்து சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள், நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னது நிகழ்ச்சியை பார்த்திருக்கக்கூடிய பல நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.